இன்றைக்கு சமூகத்தில் குறைந்துட்டு வருகிற அல்லது கேவலமாக ஒரு சமூகம் பார்க்கிற ஒரு சுன்னாதான் இந்த தாடி என்பது. புகாரியில் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்களை ஹதீதுகளை பார்த்தால் சுபஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கின்ற சில செய்திகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்ம ஹதீதுகளில் பார்க்கிற போது வகான கஸீர ஷஅரில் லிஹ்யா, அதிகமான முடி உள்ள தாடி உள்ள மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்களாம். அதிகமான தாடிகளில் முடி உள்ள ஒரு மனிதராக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களாம். நான் கேட்கிறேன், இது மிக பிரதானமான ஒரு சுன்னா, அப்படித்தானே? இது சுன்னா, மிக பிரதானமான சுன்னா. வலிப்பது ஹராம் என்று இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள உலமாக்களினால் தீர்ப்பு சொல்லப்படுகிற அளவுக்கான மிக பிரதானமான ஒரு சுன்னா. இந்த போன முறை மீலாது நபி விழா கொண்டாடினாங்க, மிக விமர்சையாக கொண்டாடினாங்க. ரோட்டுல, பள்ளிவாசல்ல, கொடிச்சிலையில எல்லாத்துலையும் கொண்டாடினாங்க. நம்ம அது பிதியத்துன்னு சொல்றோம், கூடாதுன்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வை அப்படி நேசிக்க கூடாதுன்னு சொல்றோம். நம்ம கேட்கிறோம், இந்த கொண்டாடின ஆலிம்கள் உட்பட, கொடிச்சீலை தூக்கின ஆலிம்கள் உட்பட, கோஷங்கள் எழுப்பிய உறவுகள் உட்பட, உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரைத்தானா நீங்கள் நேசிக்கிறீர்கள்? எத்தனையோ போட்டோக்களை பார்த்தோம், எத்தனையோ வீடியோக்களை பார்த்தோம். தாடி இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பேர்த்டே கொண்டாடுறாங்க. அடே, தாடி வைக்கிறதுக்கு மனசுல ஈரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேர்த்டே கொண்டாடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு வஞ்சகம்? இந்த தௌஹீதுக்காரர்கள் சுன்னத்தால அவ்வளவு வெறுப்பாதுல கொஞ்சம் பேர் அப்படிதான் கொண்டாடுறான். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் இந்த வஹாபியலுக்கு இந்த மீலாது நபியில ஒரு பாடம் நடத்தி காட்டுறோம். நீங்க நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. எங்களுக்கு என்ன இருக்கு அதுல? நம்ம சத்தியத்தை காலமெல்லாம் மௌத்தாகிற வரைக்கும் சொல்லி கொண்டுதான் இருப்போம். நீங்க எடுத்து நடக்கிறதும் எடுத்து நடக்காததும் அது உங்களோட மறுமையோட கபரோட சம்பந்தப்பட்டது. நம்மட கடமை சொல்றதை தவிர வேற எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நீங்க இதை விட நாடு சேர்ந்து கொண்டாடினாலும், ஊரு சேர்ந்து கொண்டாடினாலும், உலகம் சேர்ந்து கொண்டாடினாலும் பித்அத் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி, அப்படித்தான் கொண்டாடுறீங்க என்று ஒரு வாதத்தில் வச்சு கொண்டாலும், அது ஷியாக்கள் கொண்டு வந்த ஒரு வரலாறு, அப்படித்தான் வச்சு கொண்டாலும், உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஒரு பற்றும் பாசமும் இருந்தா முகத்தில் வளர்ற இந்த தாடியை வைக்கிறதுக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரம் இல்லாத உறவுகளாகவா இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இது மட்டும்தானே தோழர்களே, நம்ம மௌத்தாகினால் நான் தொழுத இரண்டு ரக்காத்து சுன்னத், நான் ஓதிய குர்ஆன், நான் கொடுத்த தர்மம், நான் செய்த எல்லா இபாதத்தும் என்னுடைய மரணத்தோடு முடிந்துவிடும். என்னுடைய மரணத்துக்கு பின்னரும் என்னோடு ஒட்டிக்கொண்டு கபரிலும் வந்து மறுமையிலும் வந்து என் முன்னால் இருக்குகிற ஒரே ஒரு இபாதத் இந்த சுன்னா மட்டும்தானே தோழர்களே. மற்றதுக்கு நன்மை கிடைக்கும், உலகத்தோட முடிஞ்சிருமே. இந்த சுன்னா மட்டும்தானே கபருக்குள்ளும் வரும், மறுமையிலும் வரும். இது நபிமார்கள் வைத்த ஒரு சுன்னாவே தோழர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் வைத்த ஒரு சுன்னாவே. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போன போது, காலை கண்ட அந்த சமூகம் வணங்கிய போது முதலாவது போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் பிடிச்சது தாடியத்தானே. என்ன பிடிச்சு கேட்டார்? கால யப்ன உம்மி, ஏய் இங்க பாரு, என்ன தாடியை பிடிக்காதங்க, தலையை பிடிக்காதங்கன்னு சொன்னார். வந்தவன பிடிச்சாரு தாடியையும் தலையையும். நான் தந்துட்டு போனேன், பொறுப்பு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சது தாடியையும் தலையையும். கேட்டாரு, என்ற சகோதரரே என்ற தாடியையும் தலையையும் பிடிக்காதங்கன்றாரு. இது நபிமார்கள் வைத்த சுன்னாவாப்பா? இந்த சுன்னாவை நமக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இல்லையா? நம்ம சுன்னத்து தொழுகிறோம், ஃபர்லு தொழுகிறோம், சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறோம், ஃபர்லான நோன்புகளை பிடிக்கிறோம், தர்மங்கள் கொடுக்கிறோம், எல்லாமே உலகத்தோட நின்றுடுமே தோழர்களே. நம்மட மரணத்தோடு ஒட்டிக்கு எதுக்குன்னு கேட்கிற அழகுக்கா? இது வச்சா அசிங்கமா? தாடி வளர்ந்தால் அசிங்கமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னத் அசிங்கமா? முகத்தில் தாடி வளர்ப்பது சுன்னா என்று சொன்ன இந்த இஸ்லாத்துக்குள் அசிங்கமாக பார்க்கிற
இந்த இளைஞர் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறார்களா? புரியலங்க. ஆனால் மாற்று மத கலாச்சாரம், ஒரு நடிகன் இஞ்சால முடிய வெட்டினா அவனும் வெட்டுறான், பிஞ்ச ட்ரௌசரை போட்டா பிஞ்ச ட்ரௌசரை போடுறான், இந்த பக்கம் இந்த இந்த கொலர் வந்துட்டுமுண்டா அந்த டிஷர்ட்டை போடுறான். அதான் ஃபேஷன் என்றான், இதுதான் ஃபேஷன் என்றான். யாரோ ஒருவன் படத்துக்காக பணத்துக்காக அவன் இனத்துக்காக அவன் ஹீரோவாக இந்த நாடுகளில் உலகத்துக்களில் முன்வருகிற போது அதை கண்டு மாறி போகிற இந்த இஸ்லாமிய இளைஞர் சமூகத்துக்கு இந்த தாடி ஒரு சுன்னா அது கேவலமாக தெரியுமாக இருந்தால், நடிகன் வெட்டுகிற முடி அது அழகும், அல்லாஹ்வுடைய தூதர் விட்ட முடி அது அசிங்கமும் என்றால், இந்த இளைஞர் சமூகத்தையும் இந்த தாடி வலிக்குகின்ற உறவுகளையும் என்ன சொல்லுவது தோழர்களே? நவுது பில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹ் சாதாரணமாக சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரியில 5892வது செய்தி. ஆரம்ப காலங்களில் நிறைய பேர் முகத்தை பார்த்தா, நம்முடைய ஏகத்துவவாதிகளையும் சேர்த்து சொல்கிறேன், ஆரம்ப காலங்களில் முகத்தை பார்த்தால் அடர்ந்த தாடிகளோடு இருந்தார்கள் தோழர்களே. பார்க்கிறதுக்கே ஒரு சிங்கமாக இருந்தார்கள். ஆள் சின்னதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா அப்படியே கம்பீரமாக இருக்கும், அவ்வளவு பசந்து. இப்ப காலம் போக போக களங்கள் உருவாக உருவாக வளங்கள் கிடைக்க கிடைக்க பட்டங்கள் பதவிகள் வந்து ஒட்ட ஒட்ட பூ மாலைகள் தன்னுடைய கழுத்தில் விழவிழ அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் ஒட்ட வட்டப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறோமே, நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கிறோமே தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம சரியாக நேசிக்குகின்ற சமூகமா? யோசித்து பாருங்க. ஒரு சுன்னாவை விற்கிறதுக்கு, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க சொல்லுங்க? ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்றார்கள். இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இணை வைப்பாளர்கள் யாருமே தாடி வைக்க மாட்டாங்க, நீங்க தாடியை வைங்க, உங்களோட மீசையை ஒட்ட வெட்டுங்க, நாங்க ரசூலுல்லாஹ் உங்களோட மீசையை ஒட்ட வெட்டுங்கள், தாடியை விடுங்க நாங்க. சுப்ஹானல்லாஹ். தலைகீழாக புரிந்து கொண்ட இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய இளைஞர் சமூகம் மீசையை வளர்க்கிறான், தாடியை வலிக்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா. ஹராம், ஹராம் தோழர்களே. கொஞ்சம் பேர் இஸ்லாமிய பாடசாலை, அவர் டீச்சராம், அவர் சேராம், அவர் பிரின்சிபல்லாம், அவருக்கு மௌத்து வராது, அவர் மரணிக்க மாட்டார், அவருக்கு சுன்னா மீது ஆசை கிடையாது, அவர் சுன்னாவை நேசிக்க மாட்டார், அவர் ஸ்கூலுடைய பிரின்சிபல், ஒரு ஸ்கூலுடைய டீச்சர், அவர் மதரசாவில் ஓதியவர், அவருக்கு இந்த நாட்டிலே உள்ள அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஜொப்பை கொடுத்தது, அதே அரசாங்கம் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு தனியான இஸ்லாமிய சுதந்திரத்தையும் இந்த நாட்டில் கொடுத்திருக்கிறது. அதனாலதான் முஸ்லிம் பெண்கள் இன்றைக்கும் நம்மட பாடசாலைகள்ல இந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் யூனிஃபார்ம் கொடுக்கிற போது முஸ்லிம் பெண்களுக்கு எல்லா பெண் பிள்ளைகளையும் விட கூடுதலான துணியை கொடுக்குறாங்க. நீங்க கட்ட சட்டை போட மாட்டீங்க, கால் நீட்ட சட்டை தான் போடுவீங்க, நீங்க தலையை திறக்க மாட்டீங்க, தலையை நீங்க மறைப்பீங்க என்று ஃப்ரீயாக கொடுக்கிற இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு ஆடைகளை அதிகமாக இந்த நாட்டில் உள்ள பௌத்த அரசாங்கம் அள்ளித்தருகிற போது, இந்த முஸ்லிம் பாடசாலைகளுக்கு உங்களோட இஸ்லாமிய கடமைகளை செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது என்று இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு சட்டங்களை இந்த நாட்டில் வைத்திருக்கிற போது, ஆசிரியர் காலையில கால கூட்டத்தில் தாடி முளைத்து வளர்த்துட்டு வர மாணவனை கூப்பிட்டு தடாவி பார்த்து அறைகிற கலாச்சாரம் நீயும் சுன்னாவை செய்யல, உண்ட பாடசாலைக்கு படிக்க வருகிற பருவ வயதடைந்த அந்த சுன்னாவின் மீது ஆசை உள்ள மாணவனையும் தாடி வைக்க விடவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் காலக்கூட்டத்தில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி காலக்கூட்டம் நடக்கும், ஹம்து ஸலவாத்து ஓதி காலக்கூட்டம் நடக்கும், பிஸ்மில்லா சொல்லி ஸ்பீச் பண்ணுவார், ஹம்து ஸலவாத்து சொல்லி ஸ்பீச் பண்ணுவார், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பார். சுப்ஹானல்லாஹ். முகத்தில் எந்த விதமான தாடியும் இல்லாமல் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாற்று மத உறவுகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், தாடியை வழங்க, மீசையை ஒட்ட கத்தறிங்க என்று சொன்ன அந்த சுன்னாவுக்கு முரணாக இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அருள் செய்த சில ஆலிம்களை தவிர
சில ஆலிம்களை தவிர. அவங்களும் ஏதோ ஒரு ஆபீஸ்ல, ஏதோ ஒரு பாடசாலையில ஒரு டீச் பண்றாங்க என்பதற்காக ஆலிம்களும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு என்ன செய்ய மௌலவியாக பிறந்துட்டோமோ என்று யோசிக்கிற அளவுக்கு தாடிய கொஞ்சமாவது வச்சுட்டு போவோமே. அதுல எத்தனை பேர் என்னமோ கட்டிங்க, இந்த இப்படி குறுக்கால கொஞ்சம் வச்சா பொண்டிங்க, அது பொண்டிங்கில் பொன்சுங்க, அது இப்படி வச்சா அதுக்கு ஒரு பேரு, இப்படியே வலிச்சா ஒரு பேரு, இதால இப்படி எடுத்து இப்படி ஒரு பேரு. அல்லாஹு அக்பர். என்ன கூத்தெல்லாம் சுண்ணாவுல போடுகிற சமூகம் இந்த சமூகம். நவுது பில்லாஹி மின்ஹா. இதை பேசினா கொஞ்சம் பேருக்கு வெறுப்பு, இதை பேசினா கொஞ்சம் பேருக்கு கசப்பு. இது சுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னது. இதை இந்த பள்ளிவாசல்ல பேசாம நம்ம எங்க பேசுறோம்? இதை பேசுற டீச்சர்ஸ் மாருக்கு ஏசுறோம்னு உங்களுக்கு ஏசல்ல வாப்பா. இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துங்கள். நமக்கெல்லாம் மரணம் எப்ப என்று நாளைக்கும் வந்துடுமே. மௌத்துல கூட டைலொட்டின முகத்தோட தானே வாப்பா போகணும். அப்படித்தானே இருக்குது. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா பொலிஷா இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு ஜனாதிபதியை சந்திக்க போற நேரம் தாடியை வலிக்கிறான், தாடியை குறைக்கிறான். ஒரு பிரதமரை சந்திக்க போற நேரம் தாடியை வலிக்கிறான், எல்லாத்துக்கும் இந்த முகத்துல தானே கூத்து நடக்குது. போங்கலம் நாங்கள் இஸ்லாமியர்கள் அப்படி என்று வலிச்சுட்டா வர சொல்றாங்க. சீக்கியனை பாருங்க, அவன் ஆமில இருந்தாலும் ஹோட்டல்ல வேலை செஞ்சாலும் அவன் பெரிய குக்கா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவன் தனித்துவத்தை அவன் விட மாட்டான். நான் தலப்பாவோட தான் வருவேன். நான் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி, ஏர்ஃபோர்ஸில் வேலை செஞ்சாலும் சரி, எனக்கு இருக்கிற தாடி என்னுடைய கலாச்சார சின்னம், எனக்கு இருக்கிற தலப்பாகை கலாச்சார சின்னம். தொழிலை இழப்பேனே தவிர, இந்த பதவியை இழப்பேனே தவிர, பொருளாதாரத்தை இழப்பேனே தவிர என்னுடைய கலாச்சாரத்தை இழக்க மாட்டேன் என்று இன்றைக்கும் சீக்கியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஜப்புக்காக, ஒரு பாடசாலைக்காக, ஒரு பயணத்துக்காக. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறா தாடியை வெட்டிக்கிட்டு போறது. கொஞ்சமாவது யோசிங்க. முதலாவது பயணத்தில் போகக்குள்ள நமக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்லணும். அப்படித்தானே? முதலாவது பயணத்தில் போகக்குள்ள ஆறுதல் சொல்லணும். ஃப்ளைட்டில் போக நமக்கு என்ன தாரது? நீ செத்தால் எப்படி சாகுவாய்? ஏறின உடனே நாங்க கவனிங்க. அதுவும் வாயால மட்டுமல்ல, செயல்முறை விளக்கத்தோட. ஃப்ளைட் ஏதாவது எக்ஸிடென்ட் ஆயிட்டும் என்றால் நீங்க சாக போறீங்க, செத்தா எப்படி சாகணும், எதால பாயணும், எங்க இருக்கு ஆக்சிஜன், எதை போடணும். மரணம் அங்க போற நேரத்துல கூட இந்த சுண்ணாவோடு போகும் என்று ஆசைப்படாம, அல்லாஹ் அக்பர், எங்களோட சமூகம் இந்த அளவுக்கு வீக்கான ஒரு சமூகமாக இருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனால தாடியை வெப்போம். இது யூதர்களுக்கு மாற்றம் செய்வது, மாற்று மத கலாச்சாரங்களுக்கு மாற்றம் செய்வது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது சுன்னா.